எஃப்ஆர்பி ரீபார் யூஸ் பண்ணும்போது நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இது கரோஷன் ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா. லைட் வெயிட்டு, ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். மரைன் அண்ட் கோஸ்டல் அந்த கெமிக்கல் அட்டாக் இருக்க ஏரியாக்கள் எல்லா இடத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம். பட் என்னென்னா சைட்டில் பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ட்ராபேக்ஸ் இருக்குது. கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த்து ஸ்டீலை விட ரொம்ப கம்மி. அதே மாதிரி ஹை டெம்பரேச்சர், அதாவது நம்ம ஃபயர்லாம் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இதோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவராக இருக்கும். நம்ம அப்போ காலம்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா காலம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஓவரால் பில்டிங்கே ஃபெயில் ஆயிரும். ஸோ காலமில் யூஸ் பண்ணும்போது உடனே ஃபெயில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஸ்டீலை கம்பேர் பண்ணும் போது இருக்குது. அதே மாதிரி எர்த்குவாக் வரும்போது வரக்கூடிய அடிஷ்னல் லோட்ஸை, ஸ்ட்ரெஸ்ஸை பெட்டராக அப்சர்வ் பண்ணும். அதே மாதிரி இதை நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு டிசைனர், நம்ம ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் தேவை. அதுக்கான டிசைன் ப்ரொசீஜர்ஸ் வேணும். இதை சிங்கிளாக நம்ம எஃப்ஆர்பி மட்டும் யூஸ் பண்ண முடியாது, ஸ்டீலும் நம்ம எஃப்ஆர்பியும் மிக்ஸ்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நமக்கு லேட்டராக கண்டிப்பாக வரும். அது டெம்பரேச்சர் ஏத்த மாதிரி எக்ஸ்பாண்ட் ரோட்ஸ்ல, அதே மாதிரி ஸ்டிஃப்னஸ் எல்லாமே நம்ம கம்மி அப்படிங்கறதுனால ஸ்டீல் ஸ்டிஃப்னஸ் அதிகம். சோ இது ரொம்ப பெண்ட் ஆகும். அதனால பெரிய சேஞ்சஸ் ரொம்ப லாங்கரா நம்மளோட சன்ஷேட்ல கூட நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். அதுல வந்து சன்ஷேட்ல அப்புறம் நம்மளோட இண்டஸ்ட்ரியல் ஃப்ளோரிங்ல தாராளமா யூஸ் பண்ணலாம். Thank you.